வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 12 மற்றும் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் இப்படி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலகின் இளம் வயது செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டி குகேஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த டி குகேஷ் இப்போது செஸ் உலக சாம்பியனாக இருக்கார். இதன் மூலமாக உலகத்துடைய மிக இளவயது செஸ் சாம்பியனாக இப்போ இவர் ஆயிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் உலகத்துடைய 18வது செஸ் சாம்பியனாக இப்போ இவர் ஆயிருக்காரு. இதற்கு முன்னாடி மிக இளவயதில் செஸ் சாம்பியன் ஆனது யார் அப்படின்னா ரஷ்ய வீரரான கேரி காஸ்பரோவ். இவர் தன்னுடைய 22வது வயதில் உலக சாம்பியன் ஆகிட்டார் செஸ்ஸில். இப்போ இந்த குகேஷ் இருக்கார்ல, இவர் பார்த்திங்க அப்படின்னா நடப்பு உலக சாம்பியனான டிங் லிரனை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா சிங்கப்பூரில் தான் நடைபெற்றது. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர் தான் நம்ம இந்தியாவுடைய முதல் உலக செஸ் சாம்பியன். அவருக்கு அப்புறம் இவர் 2வதாக இந்த பட்டத்தை வென்றிருக்காரு குகேஷ் அவர்கள். அடுத்தது, 2024ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தேவநூர மகாதேவா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வைக்கம் விருது தமிழக அரசு சார்பில் வழங்குறாங்க. யாருக்கு இதை வழங்குறாங்க அப்படின்னா பிற மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த விருது வழங்குறாங்க. இந்த 2024ஆவது ஆண்டிற்கான வைக்கம் விருது தேவநூர மகாதேவா அப்படிங்கிறவருக்கு வழங்குறாங்க. இவர் கர்நாடகாவை சேர்ந்த எழுத்தாளர் மற்றும் சமூக சேவகர். இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. அப்புறம் பத்மஸ்ரீ விருது கூட பெற்றிருக்காரு. அடுத்தது, வைக்கம் நூற்றாண்டு விழா தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வைக்கம். வைக்கம் அப்படிங்கிறது கேரளாவில் தான் இருக்குது. அங்கே வைக்கம் போராட்டம் நடைபெற்றது இல்லை, அது எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1924ஆவது ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி ஆரம்பித்து 1925ஆவது ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. அதனால் இந்த ஆண்டை வைக்கம் போராட்டத்துடைய நூற்றாண்டு விழாவாக நம்ம கொண்டாடுறோம். இதற்கான நூற்றாண்டு விழா இப்போ கேரளாவுடைய வைக்கமில் நடைபெற்றது. இல்லை நம்முடைய தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் கேரளாவுடைய முதல்வரான பினராயி விஜயன், இவங்க எல்லாம் பங்கேற்றிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான புதிய கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசம்பர் 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் எஸ்ஏ எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போது அடுத்த கிளாஸஸில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாக்கம் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கம் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் தான் இருக்குது. நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் அங்கே படிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் பேட்சஸ் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, பொலிவுறு நகரங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2015. இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் இருக்குல்ல, இது 2015ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 100 இந்திய நகரங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த 100 நகரங்களில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 12 நகரங்கள் தேர்வு பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் கூடுதலாக ஒரு 8 இந்திய நகரங்களை மேம்படுத்துறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருமழிசை அப்படிங்கிற பகுதியுமே தேர்வு பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அடுத்தது, ஈகிள் நெஸ்ட் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்தில் ஈகிள் நெஸ்ட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஈகிள் நெஸ்ட் பறவைகள் திருவிழா அப்படிங்கிறது நடைபெறுது. இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எல்லாம் முக்கியமாக கேட்பாங்க. அருணாச்சல பிரதேசத்துடைய முதல்வர் பேமா காண்டு அப்படிங்கிறவர், அருணாச்சல பிரதேசத்துடைய ஆளுநர் கைவல்லிய திரிவிக்ரம் பர்நாயக் அப்படிங்கிறவர். அடுத்தது, தற்போது எந்த நாட்டின் இராணுவ தளபதிக்கு இந்திய இராணுவ தளபதி கௌரவ பட்டம் வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நேபாளம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கும் நேபாளத்துக்கும் ஒரு வாடிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம நாட்டுடைய இராணுவ தளபதிக்கு அவங்க நாட்டுடைய இராணுவ தளபதி கௌரவ பட்டம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க நாட்டுடைய இராணுவ தளபதிக்கு நம்ம நாட்டில் இந்திய இராணுவ கௌரவ பட்டம் கொடுப்போம். இந்திய இராணுவ தளபதி அப்படிங்கிற கௌரவ பட்டம் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நேபாள நாட்டுடைய இராணுவ தளபதிக்கு இந்திய இராணுவ தளபதி அப்படிங்கிற கௌரவ பட்டம் கொடுத்துருக்கோம். இது நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் தான் வழங்கியிருக்காங்க, திரௌபதி முர்மு தான் வழங்கியிருக்காங்க. நேபாளத்துடைய இராணுவ தளபதியுடைய பேர் அசோக் ராஜ் சிக்டல் அப்படிங்கிறது தான். சமீபத்தில் இந்திய இராணுவ தளபதிக்கு நேபாள நாட்டுடைய கௌரவ தளபதி பட்டம் வழங்கியிருந்தாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இந்திய இராணுவ தளபதியுடைய பேர் உபேந்திர திவிவேதி அப்படிங்கிறது தான். அடுத்தது, சாலை விபத்து இறப்புகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம்.
இப்போ நிதின் கட்கரி இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் சாலை விபத்துகள் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சாலை விபத்து இறப்புகளில் உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்குது. 2வது இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. நகரங்களில் முதலிடத்தில் இருக்கிறது டெல்லி. இந்தியாவில் ஆண்டுக்கு 1.7 லட்சம் சாலை விபத்து இறப்புகள் வந்து நடைபெறுது. ரொம்ப அதிகமாக, அதாவது 60% யார் இந்த இறப்புகளில் இருக்காங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 34 வயதில் இருக்கவங்க தான். ஓகேவா? இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நிறைய பேர் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறது தான் இதுக்கு இறக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 2 வீலர் இருக்குல்ல, ஸ்கூட்டி, பைக்கு, இதில் தான் வந்து நிறைய பேர் இறக்குறாங்க. ஓகேவா? இன்னும் நிறைய பேர் வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, ஹெல்மெட்டை போட மாட்டேங்கிறாங்க. ஹெல்மெட்டையும் போட்டாலும் சும்மா தலையில் பேருக்கு வச்சுக்கிறாங்க, அதை ஒழுங்காக லாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஓட்டுங்க. ஓகே? மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தான் நிதின் கட்கரி அவர்கள். அடுத்தது, 12 சூக்கோய் போர் விமானங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் HAL. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்திய விமானப்படைக்காக 15 சூக்கோய் போர் விமானங்களை வாங்குறதுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதோடைய மதிப்பு ரூபாய் 13,500 கோடி. இதை உருவாக்குற அமைப்பு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தான், அதாவது HAL நிறுவனம், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய நாசிக் தொழிற்சாலையில் தான் இதை தயாரிக்க போகிறாங்க. இந்த விமானங்கள் 62.6% உள்நாட்டு உபகரணங்களை வந்து கொண்டிருக்கும். அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து சட்டப்பேரவைக்கும் அதே மாதிரி நாடாளுமன்றத்திற்கும், அதாவது லோக்சபாக்கும் ஒரே டைமில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இது பார்த்திங்கன்னா, பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு அவங்க ஒப்புதல் வழங்கியிருந்தாலும் அது வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணி ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து சட்டமாகும். இப்போது ரீசனாக பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு வந்து அமைத்திருந்தாங்க. அந்த குழுவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த குழுவுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அரசியலமைப்பில் சில திருத்தங்கள் மேற்கொண்டு இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது, குஜராத்தி பாடகரான புருஷோத்தம் உபாத்யாய் அப்படிங்கிற ஒரு மரணம் அடைந்துட்டார். இவருக்கு குஜராத் கௌரவ புரஸ்கார் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ விருது கூட கொடுத்துருக்காங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இப்போ தற்போது புருஷோத்தம் உபாத்யாய் அப்படிங்கிற ஒரு மரணம் அடைந்தவர். இவர் வந்து எந்த மொழி பாடகர்னு கேட்கலாம், அல்லது இவர் என்ன தொழில் சம்மந்தமானவர், டாக்டரா இல்லை பாடகரா, அந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆதித்யா L1 மற்றும் புரோபா 3 இந்த 2 செயற்கைக்கோளை இணைந்து சூரியனை பற்றி 2025 ஆண்டு ஆய்வு பண்ண போகிறாங்க. ஆதித்யா L1 அப்படிங்கிறது இஸ்ரோடைய சூரிய ஆய்வு கலன். ஓகேவா? அதுவே புரோபா 3 அப்படிங்கிறது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குல்ல, ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு, அதோடைய சூரிய ஆய்வு கலன். ஓகே? அடுத்தது, FIFA வேர்ல்டு கப். இது வந்து எந்தெந்த நாடுகள் அடுத்தடுத்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க, எந்தெந்த நாட்டில் அது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 2030 ஆண்டில் 3 நாடுகள் இதை சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்பெயின், போர்ச்சுகல், அப்புறம் மொராக்கோ, இந்த 3 நாடுகளும் சேர்த்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. FIFA வேர்ல்டு கப்புடைய ஃபஸ்ட்டு மேட்ச் 1930 ஆண்டு தான் நடைபெற்றது. அப்போ 2030 அப்படிங்கிறது 100வது ஆண்டு தானே. அப்போ 1930 ஆண்டு முதல் முறையாக இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா உருகுவே நாட்டில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2034 ஆண்டில் இந்த FIFA வேர்ல்டு கப் எங்கே நடைபெற போகுது அப்படின்னா சவுதி அரேபியாவில் தான் நடைபெற போகுது. இந்த ரிவிஷன் பார்க்கலாம். உலகின் இளம் வயது செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டி குகேஷ். அடுத்தது, 2024 ஆண்டிற்கான வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தேவநூர மகாதேவா. அடுத்தது, வைக்கம் நூற்றாண்டு விழா தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வைக்கம். அடுத்தது, பொலிவுறு நகரங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2015. அடுத்தது, ஈகிள் நெஸ்ட் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். அடுத்தது, தற்போது எந்த நாட்டின் இராணுவ தளபதிக்கு இந்திய இராணுவ தளபதி கௌரவ பட்டம் வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நேபாளம். அடுத்தது, சாலை விபத்து இறப்புகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, 12 சூக்கோய் போர் விமானங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் HAL. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்ம போன கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஊவேசா அவர் வந்து மொத்தமாக 90 நூல்கள் வந்து பதிப்பித்திருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் பழைய 6th தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த புத்தகங்கள்லாம் பதிப்பித்திருக்காரு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் 80 புத்தகங்கள் தான் இருக்குது. ஆனால் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 90 புத்தகங்கள் பதிப்பிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே படித்து வச்சுக்குவோம், ஏன்னா அதான் நமக்கு தேவையானது. ஓகேவா? ஏன்னா நமக்கு கீ எல்லாம் அதுலேருந்து தான் எடுப்பாங்க. ஓகே,
இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு மேலே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.